திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் அருகே 2000 ஏக்கர் நெற்பயிர்கள் 3 நாட்களாக நீரில் மூழ்கியுள்ளன. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் ராஜசேகரிடம் கேட்கலாம். ராஜசேகர், இது தொடர்பாக விவசாயிகள் என்ன தெரிவிக்கின்றனர்? அதிகாரிகள் நேரில் வந்து இதனை பார்வையிட்டார்களா? சிவரஞ்சனி, இந்த பெங்கல் புயல் காரணமாக திருவாரூர் மாவட்டத்தில் சுமார் 7000 ஏக்கர் பரப்பளவுக்கு மேல் சம்பா நெல் பயிர்கள் மழை நீரில் முற்றிலுமாக மூழ்கியிருக்கிறது. இந்த நிலையில் நாம தற்பொழுது இருக்கக்கூடிய இடம் திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் அருகே உள்ள வாக்கோட்டை என்கிற இடத்துல இருக்கிறோம். நீங்க நேரடியாகவே அந்த காட்சிகளை பார்க்கலாம். பெங்கல் புயல் காரணமாக கடந்த 3 நாட்களாக திருவாரூர் மாவட்டத்தில் இடைவிடாமல் பெய்த மழையின் காரணமாக இந்த வாக்கோட்டை, திருராமேஸ்வரம், தென்கோவனூர், வடகோவனூர், தெற்குப்படுகை உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 2000 ஏக்கர் சம்பா நெல் பயிர்கள் முற்றிலுமாக மழை நீரில் மூழ்கியிருக்கிறது. தற்பொழுது நீங்கள் நேரடியாக அங்கு உள்ள விவசாயிகள் அந்த விளைநிலங்களில் பயிர்கள் மூழ்கி இருக்கக்கூடிய பயிர்களை எடுத்து காண்பிக்கக்கூடிய காட்சிகளை நம்முடைய ஒளிப்பதிவாளர் ராமன் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். இங்கு உள்ள இந்த 30 நாட்களான சம்பா நெல் பயிர்கள் முழுவதுமாகவே பாதிப்படைந்திருக்கிறது. இந்த பயிர்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் உடனடியாக அந்த தண்ணீரை, மழைநீரை வடிவமைப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆனால் இங்குள்ள வடிகால் வாய்க்கால்கள் தூர்வாராத காரணத்தினால் முழுமையாக தண்ணீரை வடிவமைக்க முடியல தெரிவிக்கிறாங்க. இங்குள்ள விவசாயிகள்ட்ட கேட்கலாம். ஐயா, சொல்லுங்க, இப்ப இந்த மழை எத்தனை நாளா பெய்கிறது? இந்த என்னென்ன மாதிரியான பாதிப்பை நீங்க சந்திச்சிருக்கீங்க? தொடர்ந்து இந்த மழை, கடுமையான மழை பெய்து கொண்டிருக்கிறது. இங்கே உள்ள நாங்கள் 30 நாளில் பயிரிட்ட சம்பா மற்றும் தாளடி பயிர்கள் முற்றிலுமாக அழுகி போய்விட்டது. நீங்கள் பார்க்கலாம், இது இனிமேல் முளைக்காத அளவுக்கு அழுகி போயிருச்சு. இங்கே எங்களுக்கு முறையான வடிகால் வசதி இல்லாதனால இந்த நீரை வெளியேற்றுறதுல ரொம்ப சிரமமாக இருக்குது. அதனால் முற்றிலும் விவசாயிகள் எல்லாம் முழுவதும் பாதிப்படைந்திருக்கிறார்கள். அதே போல் எங்களுக்கு தொடர்ந்து 3 ஆண்டு காலமாக வழங்கப்படக்கூடிய இந்த இன்சூரன்ஸ் தொகை, பயிர் காப்பீட்டு தொகையும் முறையாக வழங்கப்படவில்லை. அதனால் அதையும் வழங்குவதற்கு தமிழக அரசு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் என்கிற இந்த விவசாயிகள் சார்பில் நாங்கள் கேட்டோம். மற்றொரு விவசாயி இருக்கா, அவங்கள்ட்ட கேட்கலாம். ஐயா, இப்ப இந்த மழைநீர் 3 நாளா தேங்கி இருக்குன்னு சொல்றீங்க. அதிகாரிகள் யாரும் பார்த்தாங்களா? உங்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கு சொல்லியிருக்காங்களா? இதுவரையிலும் எந்த அதிகாரி இங்க பார்க்கல. இது வடிகால் சரியான முறையில் வடியாதனால தான் இவ்வளவு பாதிப்பு எங்களுக்கு ஏற்பட்டிருக்குது. நீங்கள் நேரடியாகவே கேட்டிருக்கலாம் சிவரஞ்சனி. முறையாக அந்த வடிகால் வாய்க்கால்கள் தூர்வாரப்படாத காரணத்தினால் இந்த பகுதிகளில் மழைநீர் என்பது முற்றிலுமாக தேங்கியிருக்கிறது. இந்த காட்சிகளை பார்க்கும்போது கடல் போல இந்த பகுதிகள் அனைத்தும் தெரிகிறது. இந்த மழைநீரை வடிய வைத்தால் மட்டுமே எங்களுடைய பயிர்களை காப்பாற்ற முடியும். இதுவரை அரசு அதிகாரிகள் யாரும் பார்க்கவில்லை. ஆகையால் அரசு அதிகாரிகள் நேரடியாக பார்வையிட்டு இந்த பயிர்களை கணக்கீடு செய்து எங்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். சிவரஞ்சனி, விவசாயிகளின் கோரிக்கை பரிசீலிக்கப்படும் என நம்பலாம். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜசேகர்.